கதாநாயகனா அடுத்து நடிச்ச திரைப்படம் தான் 1979ல வெளியான அகல் விளக்கு அப்படின்ற திரைப்படம். இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட் ஏர்லி மார்னிங்கே இருந்ததுனால ஹீரோயின் வரல அப்படின்னு சொல்லிட்டு 3 மணிக்கு தான் அந்த ஷூட்டிங்கே ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஈவினிங் 3 மணிக்கு தான் அந்த ஷூட்டிங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல விஜயகாந்த் அவர்கள் சாப்பிடவே இல்ல. பசியோட அந்த ஷூட்டிங்குமே அவர் முடிச்சு கொடுக்குறாரு. அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரை சாப்பிடவும் அனுமதிச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இவரை பார்க்க வந்தாலோ இவருடைய நிறுவனத்துக்கு போய் சந்திக்க போனாலோ எப்பயும் எந்த நேரத்திலயும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியே கொண்டு வர ஆரம்பிச்சாரு. இவருக்கு கருப்பு தோல் இருக்கிறதுனால இவரோட தொடக்க காலத்துல நிறைய ஹீரோயின்ஸ் இவரோட நடிக்க ஒத்துக்கொள்ளவே இல்லை. 1981ல சட்டம் ஒரு இருட்டரை, 1984ல வைதேகி காத்திருந்தாள், 1986ல ஊமை விழிகள் அப்படின்ற திரைப்படத்தின் வெற்றிக்கு அப்புறம் தான் நிறைய முன்னணி ஹீரோயின்ஸ் இவர் கூட நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1982 ஓம் சக்தி அப்படின்ற திரைப்படத்துல வில்லனா நடிக்கிறாரு. இதுக்கப்புறம் எந்த திரைப்படத்திலுமே இவர் வில்லன் கதாபாத்திரத்துல நடிக்கவே இல்லை.